பேசாம வா. நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோ, கவலைப்படாத, நல்லா இருப்பேன். போ போ, எதுவும் பேசாத, போ. எல்லாரும் எனக்கு துரோகம் பண்றாங்க. சிவாயா இல்லாத வீட்டுக்கு நான் எப்படி போவேன்? இதே வீட்டுக்கு அவரோட பொண்டாட்டியா அவர் குழந்தையோட வருவான்னு தானே சொன்னேன். சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் கலைஞ்சு போச்சு. சின்னையா என்னை ஏமாத்திட்டாரு. அந்த மோகனா லெட்டர் எழுதி தந்து என்னை ஏமாத்திட்டா. எனக்கு படிக்க தெரியாதுங்கிறதுக்காக எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. நம்ம சின்னையா ஏன் இப்படி பண்ணாரு? இல்ல, நம்ம சின்னையா வேலையெல்லாம் தப்பல்ல, எல்லாம் அந்த மோகனாதான். அவ ஒரு துரோகி. என்னை யாருக்குமே பிடிக்கல. பெத்த அப்பாக்கு பிடிக்கல, சின்னையாக்கு பிடிக்கல, மோகனாக்கு பிடிக்கல. இந்த ஊர்ல யாருக்குமே என்ன பிடிக்கல. நான் என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? இனிமே நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். பாவம் ராஜா அண்ணன், அதுதான் என்னால இவ்வளவு கஷ்டப்படுது. இனிமே நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். சின்னையாவே நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இதே வீட்லயே இருந்துருவேன். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பேன். என்னையா என்னையா பெரிய மனுஷனி, உன் பையனை வேலைக்காரியும் காதலிச்சிருக்காங்க, அது கூட தெரியாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்த? சொல்லியா? நாகராஜ், தேவையில்லாம வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடாத, உள்ளவா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். யோ, உள்ள என்னையா வீதிக்கு வந்தாச்சு, இங்க பேசு. இந்தோ உன் பொண்டாட்டி இருக்கா, அவளுக்கு தெரியாதா வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு? சத்தியமா தெரியாதுங்க. அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா பழகுறாங்கன்னு தான் இந்த பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் புருஷன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, அந்த வாக்கு மாறக்கூடாது. அது பிரகாரம் இந்த நிச்சயார்த்தம் நடந்தே ஆகணும். உன் பையன் எங்க போயிருக்கான்? இல்ல எந்த ஊருக்கு போயிருக்கான்? இல்ல எந்த ஃப்ரெண்டு வீட்டுல தங்கியிருக்கான்? எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லு. என்ன அழுது புலம்பி நாடகம் நடத்துறியா? சொல்லு. இந்த பார், உன் புருஷன் வாக்கு கொடுத்த மாதிரி என் பொண்ணு கழுத்துல உன் பையன் தாலி கட்டணும். ஒருவேளை அவன் சாவித்திரி கழுத்துல தாலி கட்டியிருந்தாலும் சரி, அந்த சாவித்திரியை கண்டம் நம்ம வெட்டி போட்டுட்டு உன் பிள்ளைய கூட்டி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். பாவங்க, சாவித்திரிக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஓ, எதுவும் தெரியாம தான் அவனை கூட்டிட்டு ஓடினால? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாவித்திரிண்ணே, என்னையா சாவித்திரி உன் பையன் கூட ஓடிட்டான்னு சொன்ன, இப்ப அவளே வந்து இங்க நிக்கிறா? ஆஹா, என்ன ரெண்டு பேரும் டிராமா பண்றீங்களா? அண்ணே, அப்பவே சொன்னல, சிவா ஓடி போனது வேற பொண்ணோட, இது பின்னாடி தானே போச்சு. ஓஹோ, இங்க வா, வாடிங்க. பள்ளிச்சு வாங்க, இல்லைன்னா கண்டத்துமா வீட்டு வாங்க. வாடிக்கிறல, கொஞ்சம் பொறுமையா இருப்பா, நான் விசாரிக்கிறேன். வாங்க.
ஏம்மா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? நான் உங்களுக்கு துரோகம் பண்ணலையா? என்ன நம்புங்க. எப்படி நம்புறது? சாமி முன்னாடி நிக்க வச்சு சத்தியம் வாங்கினேன். அதையும் மீறி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. ஏய், போதும் உங்க சென்டிமெண்டலாம். நீங்க யாரும் பேச வேண்டாம், நான் பேசுறேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருங்க. ஏய், எங்கடியவன் சிவா எங்க போயிருக்கான்? எனக்கு தெரியாது. ஏய், அவங்க ஓடும்போது நீ தானடி கூட போயிருக்க. சொல்லுடி, எங்க போயிருக்காங்க? அந்த பொண்ணு யாரு? எனக்கு தெரியாதுங்க. ஏய், அடிச்சுனா அந்த தெத்து பொண்ணு நொறுக்கி. அப்ப நாகராஜ் நான் சொல்றது கொஞ்சம் போர் விசாரிச்சா நிறுத்தியா? ஏ பல்லு, சொல்லு, கூட போன பொண்ணு யாரு? எங்க போயிருக்காங்க? சொல்லு சொல்லு. எனக்கு தெரியாதுங்க. சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டீல? சொல்ல வைக்கிறேன்டி. ஏய் சோமா, அண்ணே இவளை பிடிச்சு கொண்டு தூண்ல கட்ட. வாய மூடு, வாய மூடு. ஐயா, வாங்கடா, அந்த கயிறை கொடு. அடாங்க. நான் இரு கட்டுறா. கட்டுறா. வேணாம் சொல்லுங்க ஐயா. இப்ப சொல்லு, சிவா கூட ஓடுன பொண்ணு யாரு? ஏய், ஒழுங்கா சொல்லிடு. சிவா எங்க போயிருக்கான்? கூட ஓடுன பொண்ணு யாரு? ஐயோ வேண்டாங்க, விட்டுடுங்க. சொல்லுடி, கூட ஓடுனவ யாரு? சொல்லு, கூட ஓடுனது யாரு? சொல்லு, நீ லவ் பண்ணல? சொல்லு, யாரு கூட குட்டி விட்ட? சொல்லு, சொல்லு, யாரு கூட குட்டி விட்ட? சொல்லு 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 சொல்லு. ஏய், ஏய், சொல்லு, எங்க அனுப்பிட்ட? சொல்லு சொல்லு சொல்லு. இல்லைன்னா கொலை பண்ணிடுவேன், கொலை கொலை. சொல்லு 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 சொல்லு. யார் அந்த பொண்ணு? எங்க போயிருக்காங்க? என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன், மணிக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? சொல்லுடி சொல்லுடி சொல்லுடி. பேக்ல என்ன வச்சிருக்கா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏய் ஏய், புரி புரி புரிங்க. புராத. பெரியமுள்ள மோகனாவுக்கு சிவா வரையும் கடிதம். யார் இந்த மோகனா? யார் இந்த மோகனா? சொல்லு, குத்திரு குத்திரு சொல்லு சொல்லு. யார் இந்த மோகனா? புராத. லெட்டர் எழுதுறாங்க, லெட்டரு. வேளக்கார நாய, குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு தூது போயிருக்கியா? சிவாவுக்கு மோகனா எழுதும் காதல் கவிதை. ஆஹா, சொல்லுடி சொல்லு, எங்க ஓடி போயிருக்காங்க? எங்கடி எடுத்து வச்சா? எங்க எடுத்து வச்சா? சொல்லு. வேண்டாங்க. ஏய், ஆமா வேணா பாத்தியா? பைத்தியக்காரி மாதிரி இருந்துகிட்டு காதலுக்கு தூதா பாரா தூது. சொல்லுடி, எங்க அனுப்பியிருக்காங்களா? எங்கடி அனுப்பி வச்சிருக்கா? எத்தனை லெட்டரு? எத்தனை? பிரியமுள்ள மோகனாவுக்கு சிவா வரையும் ஓவியம். யார் அந்த மோகனா? அந்த ஓட்டு வீட்டுல இருக்காரு, காளிமுத்துவோட பொண்ணு. நீ மாமா விட மாட்டியா? சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டியா? டேய், அண்ணே அந்த காளிமுத்து பேரை கூப்பிடா. சீக்கிரமா. சாதிக்கிறியா நீ? சாதிக்கிற குத்திரணும். பைத்தியக்காரி மாதிரி இருந்துகிட்டு எல்லாரையும் பைத்தியம் ஆகிட்டியா? குடும்பத்தை கெடுத்துட்டியா? பாத்தியாடி, வீட்டுக்குள்ள என்ன வேலை பண்ணிருக்கான்னு? வேலைக்காரிய போய் பொண்ணா பொண்ண என்ன காரியம் பண்ணிருக்க பாத்தியா? இதெல்லாம் தெரியாம சத்தியம் பண்றான், வெத்தலையில் அடிச்சு சத்தியம் பண்றான். சத்தியம் பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். அவன் வரட்டும், அப்படி உன்னை பகுந்து தோலை உரிச்சு. காளிமுத்தே, காளிமுத்தே எங்க போயிருப்பாரு? காளிமுத்தே,
காளிமுத்து, யோ காளிமுத்து, எங்கயா போன? எங்க போயிருப்பான் இந்த ஆளு? என்னது நாத்து அடிக்குது, ரத்த வாடை வேற வருது. ஹா! நீடி கண்ணியா இப்படிலாம் என்ன நினைச்சிருக்க? என்ன வேலை பார்த்துருக்க? அண்ணே, ஆ. காளிமுத்து செத்து கிடக்குறானே, அவனை யாரும் கொலை பண்ணிருக்காங்க. ஏய், யாரு கொலை பண்ணா? சொல்லு. யாரு பண்ணா? சொல்லு. அண்ணே, நான் நினைக்கிறேன் ஓடி போன சிவா தான் கொலை பண்ணிருப்பான். இல்லங்க, இல்ல என் பிள்ளை கொலை எல்லாம் பண்ண மாட்டான். என் பிள்ளை அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. என் பிள்ளை கொலை எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். நான் இந்த கொலை பண்ணேன். நீயா? நீ கொலை பண்ணியா? ஆமாம்மா, நான் தான் பண்ணேன். நீ பண்ணியா? நான் தான் பண்ணேன். எதுக்குடி பண்ண? அது அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அதான் ஒரு கட்டையால அவனை அடிச்சு செத்து போயிட்டான். அம்மா, வலிமை வலிமை ஐயோ அப்பா, அப்பா. என்ன இனிமே அப்பான்னு கூப்பிடாத, என் மூஞ்சியிலே முழிக்காத. டேய், அண்ணே, போலீஸுக்கு ஃபோன் பண்றா. யாரு அந்த பொண்ணை கட்டி போட்டது? நான் தான் சார். சட்டத்தை நீ கையில எடுத்துக்கியா? எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல எங்கிட்ட சொல்லணும், புரிஞ்சுதா? அவுத்துடியா? வணக்கம் சார். யாரையா நீ? நான் இந்த வீட்டு சம்மந்தி. என்ன விஷயம்? சார், இவன் மோசமானவன் சார். இந்த வீட்டு வேலைக்காரி. இந்த வீட்டு பையனுக்கும் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கும் தூது போய் பழக விட்டு ஊரை விட்டு அனுப்பிட்டா சார். இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஏதோ மர்டர் அது இதுன்னு சொன்னீங்களே, எங்கே நடந்திருக்கு? ஆமா சார், இவ கொலை பண்ணிட்டா சார் அந்த வீட்டுக்காரனை. இவளா? பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா சார். பார்த்தா அப்படிதான் சார் இருப்பா. இவ தான் சார் கொலை பண்ணா. அதை இவளே ஒத்துக்கிட்டா சார். நீங்க வேணாலும் இங்க போய் பாருங்க சார் பாடிய. யாரையா கொலைய முதல்ல பார்த்தது? இவன் தான் சார். நான் தான் சார். வாயா கான்ஸ்டபிள், சார் கூட்டு வாங்க. வாடா. ஆமா, வா, வா. பாப்பா. ஆமா. இதான் சார். ஏமா, இவனை நீதான் அடிச்சியா? ஆமா, எதுக்காக அடிச்சா? இவரு என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. அதான் அடிச்ச. தலையில இருந்து ரத்தம் வந்திருக்கு. எதால அடிச்ச? சொல்லு. எதால அடிச்சேன்னு கேக்குறேன்ல. கட்டையால அடிச்ச. எங்க அந்த ஆயுதம்? எனக்கு தெரியாது. சொல்ல மாட்டியா? எங்க அந்த ஆயுதம்? சொல்லு. தெரியாது. சொல்ல மாட்டா? சொல்ல மாட்டியா நீ? வாங்க வாங்க. சொல்றி சொல்லு. ஆத்தா கேனச்சு பேர் இருந்துட்டு கொலையா பண்ணிருக்க. எங்க ஆயுதம்? சொல்லு. கேட்டா சொல்ல மாட்டியா? சொல்றி. சொல்லல கொன்னுடுவேன். சொல்லு. என்னடி
கொன்னுடும் கொன்னு எவிடன்ஸா மறைக்கிறியா நீ? வா ஸ்டேஷனுக்கு வா. உன் மச்சான் இன்ஸ்பெக்டர் பிரதாபா இருக்காரு, அவர் கவனிச்சுக்காரு உன்ன. வா. யோ கான்ஸ்டபிள் சார். ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். போட்டோகிராஃபர் வர சொல்லுங்க. எஸ் சார். இங்க இருக்கிற எவிடன்ஸ் ஒண்ணு விடாம கலெக்ட் பண்ணுங்க. எஸ் சார். வாடி. சொல்லுங்கய்யா. போயா பின்னாடி போயா. சொல்லுங்க. என்ன பாத்துட்டு இருக்க? ஜீப்ல ஏறு. ஏறு ஏறு. கடவுள் நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டான். மனுஷன் தடுமாறுறான்.